மயிலாடுதுறை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் பாபுவை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் காந்தி பூங்கா அருகே பிரச்சாரம் செய்து வருகிறார். அதன் காட்சிகளை பார்க்கலாம். உண்மை இருக்கிற யதார்த்தத்தை தான் நான் சொல்றேன். ஒண்ணும் இல்ல, அவங்க ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு வரை நம்மளை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. இதுதான் உண்மை. கேப்டன் என்னைக்கு மறைந்தாரோ அன்னையில இருந்து அவருக்கு கருட பகவான் சுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. நான் எங்க போனாலும் வராங்க, எந்த இடத்துக்கு போனாலும் வராங்க. அதனால அவங்க ஆசீர்வாதம் முழுக்க 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 இந்த கூட்டணிக்கு இருக்கிறது. இதுதான் 7 பேர் 10 பேர் ஒரு கூட்டணியில இருக்காங்களேம்மா, நீங்க 4 பேர் தானே இருக்கீங்க. நான் அவங்க கிட்ட சொல்றது, அது வானவில் கூட்டணி பார்க்க அலங்காரமா இருக்கும். இது 4 கூட்டணி, பலமான கூட்டணி, மக்களும் தொண்டர்களும் விரும்பி நாளைக்கு சாதனை படைக்க போகின்ற கூட்டணி, வரலாற்று கூட்டணி. இது 2011 புரட்சி தலைவி அம்மாவும் கேப்டன் அவர்களும் எடுத்த கூட்டணி. இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரைக்கும் யாரும் பார்க்காத ஒரு கூட்டணி. ஆளும் கட்சி எதிர்கட்சி என்று ஒரு சிறந்த கூட்டணி. அதே வரலாறு இப்போ திரும்பி இருக்கிறது. 2021 வந்திருக்கணும், கொஞ்சம் காலதாமம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா 2026 நீங்க வேணா பாருங்க, 2011 வரலாறு உறுதியாக திரும்பும். 234 தொகுதியில் இந்த கூட்டணி வெற்றி பெறும். அதற்கு ஒரு பிள்ளையார் சொல்லிதான் இந்த தேர்தல் என்பதை நீங்கள் எல்லோரும் மனசுல வச்சுக்கிட்டு கூட்டணி தர்மத்தை மதித்து நமது தேமுதிகவும் அதிமுக SDPI புரட்சி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்துல மகத்தான வெற்றியை நீங்க தரணும். நான் ஏன் இந்த ராசியான கூட்டணின்னு சொல்றேன், உங்களுக்கு தெரியும். ADMK 4 எழுத்து, DMDK 4 எழுத்து, SDPI 4 எழுத்து. இந்த கூட்டணியும் நால்வர் கூட்டணி. தேர்தல் முடிவுகள் வரப்போவதும் ஜூன் 4ஆம் தேதி. அந்த ஜூன் 4 தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே தமிழ்நாட்டை திரும்பி பார்க்கக்கூடிய அளவு ஒரு மகத்தான வெற்றியை நமது வேட்பாளருக்கு எங்கள் கும்பகோண மக்களாகி நீங்கள் மகத்தான வெற்றியை இந்த மயிலாடுதுறையில அனைவரும் அவருக்கு தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். 19ஆம் தேதி எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க. யாரும் லேட்டா போயிடாதீங்க. ஏன் சொல்றேன்னு தெரியுதா? யாருடைய ஆட்சி இப்ப நடந்துகிட்டு இருக்குது? சும்மாவே ஆடுவாங்க திருவாரூர்காரங்க. இப்ப ஆட்சி வேற கையில இருக்குதா? ஆட்சி பலம், அதிகார பலம், பண பலம், ரவுடி பலம், இன்னும் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் இறக்கி ஆடோன்னு ஆடுவாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.